இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான கைவிடப்பட்ட நிலையில் இருக்க ஒரு ரெசார்ட்டை வீடியோ எடுக்க வந்திருக்கேன் கைஸ். தனியாக வந்திருக்கேன். யார் நீங்கள்? ஹலோ, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான கைவிடப்பட்ட நிலையில் இருக்க ஒரு ரெசார்ட்டை வீடியோ எடுக்க வந்திருக்கேன் கைஸ். தனியாக வந்திருக்கேன். சாரி, என்னை யாரும் திட்டாதீங்க. அதுவும் இல்லாமல் தனியாக வர சுச்சுவேஷன் வந்தாலும் தனியாக வரேன். தனியாக வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த லொக்கேஷனுக்கோசரம் யாருமே வரல கைஸ். அதே மாதிரி யாரும் போகாதான்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு லொக்கேஷனை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் வந்திருக்கேன் கைஸ். தனியாக வந்திருக்கேன். அண்டு இது ஃபுல் டீட்டெயில் வந்து என்னால் கலெக்ட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். அதுவும் இல்லாமல் ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ நடுவில் அண்டு எண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபுல் டீட்டெயிலாம் சொல்லிடும் நம்புகிறேன். வீடியோ புதுசாக தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காமல் பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட படபடவும் பேசலாம்னு நினைக்காதீங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உள்ள சவுண்டு கேட்டே இருக்குது. பின்னாடிலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்குது. மார்னிங்கில் ஒரு டைம் வந்து பார்க்கலான்னு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், என்னென்னமோ போட்டு வச்சுருக்கானுங்க கைஸ். மார்னிங்கில் மட்டும் இங்கே சரக்கடிக்கு மட்டும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாருங்கள், உண்மை எடுதான் அல்ட்ராசவுண்ட் கேட்குது கைஸ். உள்ள கேட்குதா உங்களுக்கு? யாரு? உண்மை கடை இன்னும் எழுதி வச்சுருக்கானுங்க. கைஸ், இங்கே பாருங்கள். தெரியுது கைஸ் உங்களுக்கு? இப்போ உள்ள சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. அல்ட்ரா சவுண்டு கேட்குதுன்னு தெரியல. இப்போ உள்ள அல்ட்ரா சவுண்டு. யாரு? யாரு? அங்க யாரு இருக்கிறது? கைஸ், இப்போ இந்த பக்கம் இந்த சவுண்டு கேட்டுச்சு. இல்லை, அந்த ரூம்குள்ளே இப்போ யார் இருக்கிறது? ஹலோ கைஸ், இங்கே பாருங்க, கிளியராக இப்போ இங்கே ஒரு உரம் காமிச்சப்ப.
கைஸ் இப்போ தான் இந்த ரூமில் ஏதோ ஒரு உருவம் இருந்துச்சு. பாருங்கள் என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே நம்ம பாஷையில் கைஸ் ஆறதோ கைஸ். சத்தியமாக இங்கே ஒரு உருவம் பார்த்தேன் கைஸ். இங்கே சத்தியமாக உங்களுக்கு நான் லைட் ஆன் பண்ணுறேன் கைஸ். இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவும் எழுதி வச்சுற மாதிரி தான் கைஸ். கைஸ் இப்போ இங்கே ஒரு உருவம் பார்த்தேன் கைஸ். இங்கே காமிச்சேன்னு நினைக்கிறேன். கேமரா தெரிஞ்சுன்னு தெரியல, சரியா காமிச்சேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டைம் என்னென்னு காமிச்சிடறேன் நான். இருங்க லைட்டாக தெரிஞ்சிருக்கு, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு கிளியர். 1:38 1:30 ஆகுது கைஸ் டைமு. இங்கே பாருங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு. உண்மையோட ஃபுல்லாக குழியாக தான் கைஸ் இருக்குது. இது மாதிரி கைஸ் இன்னும் மேலெலாம் ரூம் இருக்குது. கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். தெரியுதுங்களா? யாரு? அல்ற சவுண்டு கேட்குது. இப்போ ரிப்பீட்டட் கேட்குது. இப்போ யார் அல்றது? சிங்கிளாக ரூம் இருக்குது. ஓ மை காட், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குழியாக தான் கைஸ் இருக்குது. கைஸ் அங்கே ஒன்று உருவம் இருக்குது. இங்கே ஒன்று நிற்கிது கைஸ். குழி சவுண்ட் கேட்குது. வண்டி சவுண்ட் கைஸ். ஓ மை காட், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சல்ற சவுண்ட் கேட்குது. இதெல்லாம் ரத்தத்தில் எழுதியிருப்பாங்களா இல்லைன்னு தெரியல வயசெல்லாம்.
யார் அது? யார் நீங்க? ஹலோ? சங்கீதம் ஒன்று இருக்கு. ஹலோ? உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணுமா? பாருங்க இப்படி நம்ம உறைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ சத்தியமாக இப்போ இங்கே ஒரு உருவம் பார்த்தாங்க இங்கே. இது சவுண்ட் கேட்குது. இது என்னன்னு தெரியுது உங்களுக்கு? உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கத்தில். தெரியுதா கைஸ்? இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் நினைக்கிறேன், சரி எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கைஸ் இதெல்லாம் விட்டு கூட ஒரு 20-30 வருஷம் பக்கம் இருக்கும் கைஸ். அந்தளவுக்கு ஒரு அப்பண்டனான ஒரு பில்டிங்கு. எப்போ வேணால் இடிஞ்சு விடலாம். அதனால் முடிஞ்சளவு சேஃப்டியான சீக்கிரமாக எடுத்துகிட்டு போ. அல்ட்ரா சவுண்ட் கேட்குது. யாரு? எதுக்கு இப்படி அலறீங்க? கேக்குதா? ஹெல்ப் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஹலோ? அழாதீங்க, நாங்கள் இருக்கோம். கா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணான்னு கேளுங்க, தம்பியாக நான் பண்ணுறேன். ஹலோ? இங்கே வேறு யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே எனக்கு தெரிஞ்சு கீழே தான் நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரியல. கீழே தான் சவுண்ட் கேட்குது. இப்போ எனக்கு இது கீழே போகலாம் பக்கத்தில். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? மார்னிங் டைம்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க. சரியாக தெரில. கீழே தான் அல்ட்ரா சவுண்ட் கேட்குது எனக்கு. இப்போ பார்க்கலாம் கீழே. இதெல்லாம் ரத்தத்தில் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் பெயிண்டிங் இதெல்லாம் இது பெயிண்ட்டு நினைக்கிறேன் கைஸ், நல்லாவே தெரியுது. ஆனால் கீழே ஃபுல்லாமே ரத்தம் கரெக்டாக தான் இருக்குது. ஓ மை காட்.
பாருங்கள் ரத்த கரை இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நடந்து வர சவுண்ட் கேட்டுச்சு என் பக்கம். Oh my God. எல்லாமே என் பக்கத்தில் தான் கைஸ் நடக்குது, ஆனால் எனக்கே தெரியுது. சரி ஆடுது, காற்றுக்கு ஆடுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போனீங்க? இவ்வளோ நேரம் அல்ட்ரா சவுண்டு கேட்டுச்சு. என்னை பார்த்து பயப்படுறீங்களா? உங்கள் தம்பியா உங்கள் ஃபேமிலியாக நினச்சி என் கூட பேசுங்க, என்ன ஹெல்ப் வேணும்னு கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவு பண்ணுறேன். இங்கே மேலேருந்து போச்சு இந்த கல். உண்மையோடு என்னை துரத்தணும்னு நினைக்கிறீங்களா? மேலே வந்தாக்கா என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. எந்த நம்பிக்கையில் நான் வர்றது மேலே உங்ககிட்ட? ஏதோ நக்கலாக சிரிக்கிற மாதிரிலாம் கேட்குது இந்த சவுண்டு. இப்போ சுற்றி முற்றியான என்னமோ நடக்குது, ஏதோ சவுண்டு கேட்டு இருக்கு என்னை சுற்றிலாம். உங்களை நம்பி தான் மேலே வரேன், என்னை எதுவும் பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்க நம்பிக்கையில் வரேன் நான். இந்த தாவில் ஆல்ரெடி நம்ம ரூபன் ரெக்கார்ட்ஸ் சேனல்லேருந்து நம்ம ரூபன் ப்ரோ எடுத்திருக்கார் வீடியோ. இந்த தாவில் என்னென்னு சொல்லிட்டு க்ளீனாக ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அந்த வீடியோவை இப்போ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். இந்த இடத்துல வந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்ற ஒரு ஸ்டோரி வந்து தெரியாது. பட் நான் கன்னடா சேனலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஆன்மா மூலியமாகவே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா அந்த ஆன்மா வந்து ஒருத்தலால் வந்து ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கு. அது ஒரு ஆன்மா மட்டும் இல்லை, அது கூட இன்னொரு ஆன்மாவும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ 2 ஆன்மாக்கள் இருக்குது. அதனால தான் வந்து ஒரு டீமாக வந்திருக்கும். நல்ல வேளை அந்த ஆன்மா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு நல்ல ஆன்மாவாக நினைக்கிறேன், ஒரு ஆன்மா அதில். ஏன்னா அந்த ஆன்மா தான் வந்து எங்கள் முன்னாடி வந்து நின்றுச்சு. ஆனால் எந்த நல்ல ஆன்மா கெட்ட ஆன்மா எந்த அட்டாக்கும் பண்ணலையா? நான் வந்து கேட்க வந்து பாவம் அது கண்ணில் இந்த அழுகுற அந்த பொருள் தான் வந்து எனக்கு கேட்டுச்சே தவிர வந்து பாருங்க. கைஸ் யாரும் நடந்து வர சவுண்ட்லாம் எனக்கு திடீர்னு கேட்க ஆரம்பிக்குது. ஹலோக்கா, அக்கா இருக்கீங்களா? கைஸ் மேலெலாம் செக் பண்ணி வச்சு மேலே யாரும் இல்லை, கீழே தான் கைஸ் எனக்கு சவுண்டு கேட்டே இருக்குது. லைட்டாக பயமாக இருக்குது கைஸ், தனியாக வந்தது ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஆனால் 200 பே ஃபேமிலி என் கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தனியாக வந்திருக்கேன். ஒரு 2-3 டைம் வந்து என்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிடுச்சு, மேலேருந்து கல்லெலாம் வந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது, பார்க்கலாம் கைஸ். இப்போ லைட்டாக மூவ் பண்ணுறேன். சங்கீதம் நின்ன மாதிரியே எனக்கு ஒரு தெரிஞ்சுங்க தத்தாவில். பாருங்க எப்படி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கானுங்க. Oh my God.
ஆனால் இடத்த நல்லா யூஸ் பண்ணுறான்னு தெரியுது இங்கே பாருங்கள். தெரிகிறதா? அக்கா உங்களுக்கு உண்மையிலுமே ஹெல்ப் ஏதாவது வேணுன்னா இந்த ரூம்குள்ளே வாங்கக்கா. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே இது வரையும் தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது. அது நீங்கள் என்கிட்ட நடக்கிற விதத்துலேயே எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது ஃபுல் டீட்டெயில் என்னால் கலெக்ட் பண்ண முடில. ப்ளீஸ் ஒரே டைம் முன்னாடி வாங்க. ஹலோ, வரமாட்டிங்களா? அக்கா உங்களுக்கு உண்மையிலுமே ஹெல்ப் ஏதாவது வேணுன்னா இந்த ரூம்குள்ளே வாங்கக்கா. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே இது வரையும் தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது. அது நீங்கள் என்கிட்ட நடக்கிற விதத்துலேயே எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் உங்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது ஃபுல் டீட்டெயில் என்னால் கலெக்ட் பண்ண முடில. ப்ளீஸ் ஒரே டைம் முன்னாடி வாங்க. ஹலோ, வரமாட்டிங்களா? அக்கா அக்கா உங்களை பார்த்ததுக்கோசரம் தான் தனியாக வந்திருக்கேன். இப்போ நீங்கள் முன்னாடி வராமல் இருந்தால் எனக்கு திரும்ப அடுத்த டைம் நான் வருவேனான்னு கூட எனக்கு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக நான் கேள்விப்பட்டேன். உங்களை இதே தாள கொண்டதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நான் கலெக்ட் பண்ண முடியல. முடிஞ்சாலும் நான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்தேன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஹலோ, ஓ மை காட் கைஸ், இது மேலேருந்து ஏதோ விழுந்துச்சிங்க கீழே. ஹலோ அக்கா அக்கா அவன் தம்பியாக நினச்சிக்கோங்கக்கா. உங்களுக்கு எந்த வித கெடலும் பண்ண நினைக்கல. ஆனால் நீங்கள் என் முன்னாடி வராமல் இருக்கிறது எனக்கு சங்கட்டமாக இருக்குது. ப்ளீஸ் லைட் ஆன் பண்ணுறேன். ஓகே ஆன் ஆயிடுச்சு. லைட் சார்ஜ் கம்மியாக இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணேன்னா எனக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியாது. இங்கே என்ன எழுதி வச்சுருக்காங்க எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஓ மை காட் இங்கே வழி. யாரு? ஓ மை காட் அங்கே பாருங்க கைஸ். கைஸ்
பயமாக இருக்குது, பயமாக இருக்குது. இங்கே தான் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா அவன் தம்பியாக நினச்சே முன்னாடி வாங்கக்கா. ஹலோ ஏய் பயமாக இருக்கு. தனி வந்து தப்பா தோச்சு. அக்கா உன்னை நம்பி வந்த பையனை இப்படி நீ பண்ணுறது ரொம்ப தப்புக்கா. என் ரிலேட்டிவ், என் பேரண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனியாக போவான்னு சொன்னாங்க. உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். இப்படி தான் உங்களை நம்பி வந்த பையனை இப்படி தான் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப தப்பு. உங்களை நம்பி வந்த ஒரு பையனை இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. கேட்குது சவுண்ட் கேட்குது. நான் பயப்பட மாட்டேன் கைஸ். அப்படி தான் என் மனசை கல்லாய்க்கணும். ரொம்ப பயமாக இருக்குது. உடம்புலாம் சிலுக்குது. தெரில. சொல்லுங்க. ஹலோ. இப்படி ஏதாவது பொருளை தான் உடச்சிட்டு இருப்பீங்களா? என் முன்னாடி வரமாட்டிங்களா? என்னை பார்த்தா பயமாக இருக்கா? இப்படி கல்லை தூக்கி போகிறது அவசரம். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஹெல்ப் வேணால் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணுறேன். ரொம்ப தப்பு. சவுண்ட் கேட்குது. மூட்டில் தெரியும் நினைக்கிறேன் அந்த பயத்தை. பயமாக இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டேன். வெளியும் போக முடியல, உள்ளே வர முடியல. ஹலோ அக்கா. தான் போடுவீங்களா? என் முன்னாடி வாங்க ஒரே டைம். நான் கிளம்புறேன் ப்ளீஸ். இது ஒரு மாதிரி அல்ட்ராசவுண்ட் மாதிரி தான் கேசன் கேட்குது. இப்படி நீங்கள் அல்றனால, இப்படி கல்லு தூக்கி போகிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை.
ஹலோ மேலே ஏரோப்ளைன் போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ லைட்டு ஒளி தட்டி கைஸ் வெளியே இருக்கு, பயமாக இருக்குது. My God. கைஸ் வெளியே இருந்துச்சு. கைஸ் கொஞ்சம் பல்ட் அடிச்சு விழுந்துட்டு இப்போ நேரத்துக்கு உள்ள. என்னைய பயப்படுத்தி நீ ஆள்றப்ப லைட் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்படி போச்சுன்னு நினைக்கிறேங்க. சரியா நான் பார்க்கல, போன மாதிரி தான் தெரிஞ்சு என் கண்ணு. இப்போ அக்கா நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா? வரட்டுமா அவங்க சின்ன சின்ன சவுண்டு எனக்கு ரொம்ப பயமாக கொடுக்குது. இப்போ
கீழே கேட்குற சவுண்டு. கேக்குதா? இங்கே பாருங்க. ஓமே காடு, இங்கே பாருங்க. சாப்பாடெல்லாம் செஞ்சுருப்பானுங்களாட்டு கைஸ் இருக்கணுங்க. மயிலோட்டா கேட்குது சவுண்டு. இப்போ பாருங்க, என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் ஏதோ தீச்சிருப்பானுங்க, நல்லாவே தெரியுதுங்க பாருங்க. எரிச்சிருக்கானுங்களா? ஆள் யாரா இருக்கீங்களா? என்ன மொழின்னு எனக்கே தெரில. எனக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
கைஸ் அங்கே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் பில்டிங்கு. சரி தெரியல. ஆமாம் கைஸ் அங்கே தான் ஒன்று இருக்குது பில்டிங்கு. உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு பார்த்தாலே எனக்கு சைக்கோ இருக்குது இடம்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க சமைச்செல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? சமைச்சு சாப்பிட்ருக்கானுங்க. அங்கே தீர்த்து வச்சுருக்கானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒன்றுத்தாலும் கல்லெல்லாம் அடிக்க வச்சுருக்கானுங்க. பின்னாடி யாரும் பேக்கு பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு இப்போ எனக்கு. யாரு கைஸ் பின்னாடி ஏதோ பேக்கு பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ பாட்டில் தள்ள மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ இங்கே பாருங்க கைஸ் எக்ஸ்ட்ரீம். ஆனால் ரொம்ப பயந்துட்டேன் இந்த இடத்துல. இப்போ லைட்டாக பயமாக இருக்குது. கிளம்பலான்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்ன அட்டாக் பண்ண தான் கைஸ் ட்ரை பண்ணுது. சரி கிளம்புறேன். அடுத்த டைம் வந்தால் என்கிட்ட பேசுவீங்களா? என் பக்கம் வருவீங்களா? ஓ புரியல திருப்பி சொல்ல முடியுமா? இந்த கேனப்பு வந்து விழுந்துச்சு. சத்தியமாக இங்கே எதுவும் குழந்தை அழுற சவுண்டு கேட்டுச்சு இப்போ எனக்கு. சின்ன சவுண்டு எனக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. உட்காந்துட்டாங்க நான். இவ்வளோ பேர் லொக்கேஷனை தனியாக வந்தது தப்பாக போச்சுன்னு நினைக்கிறப்ப நெக்ஸ்ட் டைம் வரும்போது தட்டுற சவுண்ட் கேட்குது. கா பார்த்தீங்களா இப்படி வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. ஓகே கிளம்பலான்னு இருக்கேன். முடியல என்னால். ரொம்பவே ஒரு மாதிரி மூச்சுன்னு திணறுது. ஒரு மாதிரி ரொம்ப தண்ணி தாகம், ரொம்ப தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இதே பிடிக்குது எனக்கு. இந்த லொக்கேஷனுக்கோசரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் கைஸ். ஒரு டைம் மார்னிங்கில் எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருந்தேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ நைட் டைம் வந்து இந்தளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. சவுண்ட் கேட்குது. கைஸ் நான் எந்த லொக்கேஷன்லையுமே நான் வந்து உக்காந்துட்டு இப்படி சுற்றி முற்றிலாம் லைட் அடிச்சுட்டு இருக்க மாட்டேன். இந்த லொக்கேஷன் உங்களுக்கே தெரியும் நம்புகிறேன். அந்தளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருச்சு எனக்கு. இங்கே ஹார்ட் சிம்பிள் கீழே ரத்தக்கரை, அந்த ரத்தோட கை அச்சு இப்படி ஒரு 5 விரல் இப்படி இருக்குது கைஸ். இன்னமும் நடந்திருக்கு. ஆனால் இங்கெல்லாம் எனக்கு எக்ஸ்ட்ரீம்
சாப்பாடு செஞ்சுருக்காங்க. கைஸ் இந்த ரெசார்ட்டு பாதிலே கட்டி விட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு முன்னாடிலாம் தெரியுமான்னு தெரில. முன்னாடிலாம் ஃபுல்லாக என்ட்ரன்ஸு, இது ஒரு டைனிங் டேபிள் மாதிரி தான் முன்னாடி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கைஸ். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ எண்டில் அண்டு இந்த வீடியோ நடுவில் ஏதாவது ஒன்று ஸ்டோரி ஆட் பண்ணி நினைக்கிறேன் எடிட்டிங்கில். ஏன்னா சரியானு தெரில. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் எடிட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஃபுல் ஸ்டோரி எல்லாமே இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். தெரியாததை நான் சொன்னால் தப்பாயிடாது. உங்களுக்கு நான் தெரிஞ்சது உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அவங்க வாயால் கேட்கலாம். அக்கா உங்களுக்கு இந்த தகவல் என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமா என்னால்? ஹலோ அக்கா பேசுங்க என்கிட்ட. இருக்கீங்களா நீங்கள்? இருந்தீங்கன்னா ஏதாவது சவுண்ட் கொடுங்க, நான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. பெயின் ட்ராப் சைலன்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது கேட்க மாட்டேங்குது. கைஸ் எடுத்து விட்டு போனால் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. உங்கள் தம்பியாக நினச்சி நிறைய உங்கள் கூட பேசியிருக்கேன். அண்டு என் முன்னாடிலாம் வந்திருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் என் முன்னாடி வந்ததுக்கெலாம். நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசணும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வரும்போது நான் மட்டும் வரமாட்டேன், என் கூட இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வரேன். முடிஞ்சால் கூப்பிட்டு வரேன், அப்படி இல்லைனா தனியாக வரேன். ஓகேவா? சரி ஓகே பாய், கிளம்புறேன். எங்கே இருந்தாலும் என்னை பார்ப்பீங்க நம்புகிறேன். ஆனால் நீங்கள் இப்போ வரையுமே எனக்கு சவுண்டை எதுவுமே தரமாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன நினச்ச கூட எனக்கு சரியாக தெரில. கண்டிப்பாக நான் தெரிஞ்சுட்டு திருப்பவும் இந்த ரெசார்ட்குள்ளே நான் வரேன்.